சாரி கால் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்குள்ளார ஒரு சைடுவேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா. ஸோ இன்னும் நடக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்குவோம், 1 ஹவரே வச்சுப்போம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தாண்டினால் ஓகேங்களா, இல்லைன்னா டவுன் போனால் இது வரைக்கும் போகலாம். ஓகே. ஸோ பெரும்பாலும் இதுக்குள்ளே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சைடுவேஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டுதுன்னா ஒரு டவுன் போகலாம். ஸோ நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு டவுன் தான் வரும்னு. ஸோ அதேமாரி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு டவுன் தான் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ வேணால் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. நேற்றுக்கு வச்சுருந்த லெவல்லாம் பார்த்துருக்கீங்க. நான் எடுத்துகிட்டேன். நான் மேக்ஸிமம் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா. ஒரு விஷயம் சொல்லித்தரேன்னா ஒரே நாளில் கற்றுக்கிட்டால் மட்டும் அது இது பண்ண முடியாது. மார்க்கெட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த லைன் மேலே போகும் இல்லை அப்படின்னா அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்படின்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை. நேற்றுக்கு வந்து மேலே போகும்னு நினச்சேன். ஸோ ஆனால் போகலை. அந்த டவுன்லேயே அந்த லெவல் வரும், இந்த லெவல் வரைக்கும் வரணும்னு நினச்சேன். ஸோ அதே தான் இருக்குது. ஒரே நாள்லேயே மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வராது. ஓகேங்களா. ஸோ அப்ட்ரெண்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் டவுனில் போயிட்டு தான் போகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைடு, அதாவது கால் சைடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப ஒரு டவுன் கீழே பேக்கப், அதாவது கேப் டவுன் கொடுத்து அப்புறம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா. பார்ப்போம் என்ன நடக்குது என்னான்ட்டு. சரிங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நீங்களே பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது 14:13. ஸோ நான் சைட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கேப் டவுன். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே ஓகேங்களா. ஏன்னா அப்பில் போகும்னு நினச்சேன், போகல, பரவாயில்ல. ஸோ டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா கால் சைடு நிறைய செல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவ் வரும். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 100ங்கிற லெவல் தாண்டினா ஒரு வாய்ப்புகள் வரலாம். ஏன்னா ஒரு டவுன் போகலாம். பார்ப்போம் எப்படின்ற ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு இங்கே கூட சடனாக 60 பாயிண்ட்டுங்கிறப்ப இங்கே பார்த்துக்கலாம். நைட்டில் ஃபுல்லாக
இண்டிகேட்டர் மட்டும் வச்சு இது பண்ணலாமா? அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு ஐடியா தான். சரிங்களா? இது போக போக நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணால் தான் தெரியும் என்ன இருக்குன்னு. ஏன் அப்படின்னா இது பாருங்க, விற்றுருக்காங்க. ஸோ இது மாதிரி எப்போ விற்பாங்க, எப்போ வாங்குவாங்க, எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கிளாஸில் வச்சு சொல்லித்தரேன், ஓகேங்களா? அதை விட்டுட்டு இதை போயிட்டு நீங்கள் இண்டிகேட்டர் இருந்தால் தான் அப்படிலாம் கிடையாது. இண்டிகேட்டர் வந்து ஒரு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சிம்பிளாக, ஓகே அப்படிங்கிறது தெரியுங்களா? அப்போ அதுக்காக நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இண்டிகேட்டர், ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இந்த இண்டிகேட்டர் இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும், இது கூட எல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இண்டிகேட்டர் முக்கியம், அதுவும் முக்கியம் தான். ஸோ நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்கிறது தான் விஷயம் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து மறைக்கிறதுக்கெலாம் போகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே. அதில் சில தவறுகள் இருக்கும், இல்லை அதை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரோம்னு சொல்லி, வேறு ஒன்றும் கிடையாது. அதையும் சொல்லித்தரணும், அதை நீனே வச்சுக்கலாமே நினைக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட நாள் நீங்கள் கேட்கல அப்படின்னா நான் ஏன் சொல்ல போகிறேன்? நானும் சொல்ல போகிறது கிடையாது, ஓகேங்களா? இன்னொன்று சொல்லித்தரணும் அப்படின்னா கேட்டால் சொல்லணும், சரிங்களா? அதுக்கு மரியாதை போடணும். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பீஸ், ஓகேங்களா? நான் கொஞ்சம் சொல்லிட்டேன், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நானும் வந்து கிளாஸ் எடுப்பேன், அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இண்டிகேட்டர் இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வச்சு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்கிறதுக்காக தான். ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான், ஓகேங்களா? இண்டிகேட்டர் இல்லைனாலும் பண்ணலாம், அது எப்படிங்கிறத அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாள் எடுக்கும், சரிங்களா? இண்டிகேட்டர் வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் எடுத்தது. அதை பார்க்க வேணால் ஈஸியாக தெரியலாங்க, எல்லாமே எல்லா விஷயமுமே ஈஸியாக தான் தெரியலாம். நீங்கள் லைவில் பண்ணும்போது தான் உங்களோட மைண்ட் செட்டே மாறும், சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறத விட எல்லாமே மோசமாக மாறும். அதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம பர்சனலாக பேசலாம், நிறைய பேசுவோம். ஸோ அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், போதும் வீடியோ, ஏன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்னு யோசிக்க தெரியாமல் போயிடும். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் சைடு வேஸாக தான் போகும், ஓகேங்களா? எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது, ஸோ உதாரணம் எடுக்கணும். ஸோ அவங்க வெயிட் பண்ணுவாங்க, லைவில் அவங்க சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஓகே, பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸோ என்னோடய நம்பருக்கு, கீழே தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த லெவல் போணுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? இந்த ஒரு 110, 120. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து சைடு தான், ஓகேங்களா? டவுன் தான், ஓகேங்களா? ஸோ இருக்கட்டும், நானும் இது வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்ப்போம். எதாக இருந்தாலும் பார்த்துட்டு போயிடலாங்களா என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றும் வாக்கை காப்பாற்றுறதில்லன்னு நினைக்கிறேன் நேரமாக. அதனால தான் ஒரு விஷயத்தை வந்து விட முடியல. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கோங்க, சரிங்களா?
பார்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை. ஓகேங்களா, இது வந்து போகணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது.